ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சரியா? ஸோ நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னால் என்ன, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா என்ன அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னால் வந்துட்டு எப்படி இருக்கணும்னா ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். கண்டினியூஸ் வேர்புங்கிறது ஐஎன்ஜி ஃபார்ம். சிங்னா சிங்கிங், வாக்கிங், ஈட்டிங் அந்த மாதிரி வரக்கூடியதான் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ கண்டினியூஸ் டென்ஸில் வந்து பொறுத்தளவுக்கு என்ன வேர்ப் வந்து வரும்னா ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வந்துட்டு வரும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வந்து வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி வந்துட்டு என்ன வரணும் அப்படின்னா பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வந்து வரணும். ஸோ பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா பிக்கு பதிலாக பீன் அப்படிங்கிறத வந்து போட்டிருக்கோம். ஏன் பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப்க்கு பதிலாக பீன் வந்து போட்டிருக்கோம்னா பி ஃபார்ம் ஆஃப் வேர்பை எப்படிலாம் நம்ம சொல்லலாம்னா பி, பீயிங், பீன் அப்படின்னு வந்து சொல்லலாம். சரிங்களா? பி ஃபார்ம் ஆஃப் வேர்பை பீன், பீயிங் அப்படின்லாம் வந்து சொல்லலாம். பி ஃபார்ம் ஆஃப் வேர்பினுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்குல்ல, ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா பீன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். சரியா? ஏன் இந்த இடத்துல பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பர்ஃபெக்ட் டென்ஸும் இருக்குது. ஸோ பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா வந்துட்டு என்ன யூஸ் பண்ணணும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணணும், வேர்பை வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக யூஸ் பண்ணணும். நம்ம கண்டினியூஸ் டென்ஸ் இருக்கனால வேர்பை ஐஎன்ஜி ஃபார்மில் எடுத்துக்கிட்டனால பி ஃபார்ம் ஆஃப் வேர்பை வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாற்றிட்டோம். சரிங்களா? ஸோ அப்போது சப்ஜெக்ட்டு ப்ளஸ் பீன் ப்ளஸ் வேர்ப் ஐஎன்ஜி. இப்போ இதை நம்ம பார்க்கும்போது இது ப்ரெசண்ட்டாக, ஃப்யூச்சராக அல்லது பாஸ்ட்டாக அப்படின்னு தெரியாதுல்ல. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை ப்ரெசண்ட்டாக, பாஸ்ட்டாக, ஃப்யூச்சராக அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக ஹேவ் ஆர் ஹேஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹேவ் ஆர் ஹேஸ் வந்து எங்கே வரும்னா ப்ரெசண்ட்டில் தான் வந்து வரும். சரிங்களா? ஸோ அப்போ சப்ஜெக்ட்டு ப்ளஸ் ஹேவ் ஆர் ஹேஸ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வி ப்ளஸ் ஐஎன்ஜி வேர்ப். கண்டினியூஸ் டென்ஸ் இருக்கிறதுனால வேர்ப் ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வந்து யூஸ் பண்ணுறோம். பர்ஃபெக்ட் இருக்கனால பி ஃபார்ம் ஆஃப் வேர்பை வந்துட்டு என்ன பண்ணியாச்சுன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு மாற்றி பீனாக வந்து மாற்றியாச்சு. அடுத்ததாக இது வந்துட்டு ப்ரெசண்ட் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக ஹேவ் ஆர் ஹேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இதுதான் வந்துட்டு ஜென்ரல் ஃபார்முலா, ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் ஃபார் ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ இதை வந்து எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கே பார்க்கலாம். ஆக்ஷன்ஸ் கண்டினியூயிங் அப் டு நவ். ஸோ அதாவது முன்னாடி ஒரு காலத்தில் ஆரம்பித்த ஒரு செயல் தற்போது வரை நடந்து கொண்டு இருக்கும். ஸோ இப்போவும் நடந்து கொண்டு இருக்கும். அந்த மாதிரியான செயல்களுக்கு நம்ம வந்துட்டு எதை தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங் சின்ஸ் மார்னிங். நான் மார்னிங்கில் இருந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போவும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன், படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அதான் வந்துட்டு இது காட்டுது. ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங் சின்ஸ் மார்னிங். நான் காலையில் இருந்தே படித்து கொண்டு இருக்கிறேன். ஷி ஹாஸ் பீன் ஒர்க்கிங் ஹியர் சின்ஸ் 2010. 2010 இங்கே தான் வேலை செஞ்சிட்ருக்கேன். இப்போவும் இங்கே தான் வந்து வேலை செய்கிறேன். ஸோ வி ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் 2 hours. நான் 2 மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் 2 மணி நேரமாக காத்திருக்கிறோம். சரிங்களா? ஸோ சின்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா தொடக்கத்தை காட்டும். 2010 இருந்து அப்படிங்கிறது காட்டும். ஸோ இப்போ அது 3 மணி நேரம், 4 மணி நேரம் அப்படின்னா ஃபார் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஒரு டியூரேஷனை வந்து காட்டும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு டெம்பரரி ஆக்ஷன்ஸ், தற்காலிக செயல்கள். அதுவுமே வந்து நம்ம எதில் சொல்லலாம் அப்படின்னா இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் வந்து சொல்லலாம். தே ஹாவ் பீன் ஸ்டேயிங் அட் தேயர் ஆண்ட்ஸ் ஹவுஸ் ஃபார் எ வீக். சரியா? இது ஒரு டெம்பரரி செயல், டெம்பரரி ஆக்ஷன் தான். அவங்க வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு அவங்க ஆண்ட் ஹவுஸில் வந்துட்டு ஸ்டே பண்ணலை. ஆனால் வந்துட்டு இப்போதைக்கு ஒரு வாரத்துக்கு அங்கே தான் ஸ்டே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய செயல்களையும் வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா இந்த சென்டென்ஸில் வந்து சொல்லலாம். தே ஹாவ் பீன் ஸ்டேயிங் அட் தேயர் ஆண்ட்ஸ் ஹவுஸ் ஃபார் எ வீக். ஹீ ஹாஸ் பீன் யூஸிங் மை லேப்டாப் லேட்லி. அவன் சமீப காலமாக என் லேப்டாப்பை பயன்படுத்தி வருகிறான். சரிங்களா? ஸோ இப்போ ரீசெண்டாக அப்படிங்கிறத வந்து சொல்கிறதான். ஐ ஹாவ் பீன் லிவிங் இன் சென்னை ஃபார் லாஸ்ட் 6 months. நான் லாஸ்ட் 6 months
சென்னையில் தான் வந்துட்டு வசித்து வருகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறோம்ல. ஸோ இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெம்பரரி ஆக்ஷன்ஸ்க்கு இந்த டென்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ் வித் டியூரேஷன். ஸோ ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன், சரிங்களா, மீண்டும் மீண்டும் நடக்கக்கூடிய செயல்கள். ஷீ ஹேஸ் பீன் காலிங் ஹிம் எவ்ரி டே திஸ் வீக். ஸோ இந்த வாரத்தில் அவள் தினமும் அவனை அழைத்து கொண்டு இருக்கிறாள். வி ஹாவ் பீன் விசிட்டிங் த ஹாஸ்பிட்டல் ரெகுலர்லி. நாங்கள் மருத்துவமனைக்கு வழக்கமாக சென்று கொண்டு இருக்கிறோம். ஐ ஹாவ் பீன் மீட்டிங் நியூ பீப்புள் இன் மை ஜாப். என் வேலையில் நான் புதிய மனிதர்களை சந்தித்து கொண்டிருக்கிறேன். சரிங்களா, இது கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்குல்ல. முன்னாடி ஒரு காலத்தில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு செயலான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இன்டர்வலில் இது திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரியான செயல்களுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஷி ஹாஸ் பீன் காலிங் ஹிம் எவ்ரி டே. ஸோ டெய்லியும் வந்துட்டு இந்த வாரத்தில் வந்து டெய்லியும் வந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஐ ஹாவ் பீன் மீட்டிங் நியூ பீப்புள் இன் மை ஜாப். என்னோடய ஜாபில் நான் நிறையா நியூ பீப்புள்ஸை வந்துட்டு நான் மீட் பண்ணுவேன். சரியா, ஆக்ஷன்ஸ் ஜஸ்ட் ஸ்டாப்டு வித் ப்ரெசன்ட் ரிசல்ட். அதாவது ஒரு ஆக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு, ஆனால் அதோடைய ரிசல்ட் இன்னும் தெரிஞ்சிட்ருக்கு. அந்த மாதிரியான செயல்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுவோம். செயல் நிறுத்தப்பட்டது, ஆனால் விளைவு இப்போது தெரிகிறது. அந்த செயல் வந்து முடிஞ்சிருச்சு முன்னாடியே, ஆனால் அதோடைய இம்பேக்ட் வந்துட்டு இப்போ வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த டென்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஹீ இஸ் ஸ்வெட்டிங். ஹீ இஸ் ஸ்வெட்டிங் பிகாஸ் ஹி ஹேஸ் பீன் ரன்னிங். ஸோ ஸ்வெட் ஆகிறதுங்கிறது இப்போ நடக்கக்கூடிய செயல். எதனால் ஸ்வெட் ஆகுது அப்படின்னா ஹி ஹேஸ் பீன் ரன்னிங். அவன் முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணிகிட்டே இருந்தான்னா ஓடிக்கிட்டே இருந்தான். அப்படி இருந்தனால அவனுக்கு என்னாச்சு, இப்போது ஸ்வெட் ஆகிட்டு இருக்குது. அவன் ஓடிக்கொண்டே இருந்ததால் இப்போது வியர்த்து கொண்டிருக்கிறான். Why are your hands dry? I have been repairing the bike. Why are your hands dirty? I have been repairing the bike. உன் கைகள் ஏன் அழுக்காக இருக்கிறது? ஸோ அழுக்காக இருக்கிறதுங்கிறது இப்போ அந்த முன்னாடி அவன் பண்ண செயல் இருக்குல்ல, அந்த செயல்னால அந்த கை இப்போ அழுக்காயிருச்சு. அதான் வந்துட்டு அதோடைய அந்த எஃபெக்ட். சரியா, ஸோ அப்போ ஏன் வந்துட்டு அவனுடைய கை இப்போ ட்ரையாக இருக்குது அப்படின்னு, டர்ட்டியாக இருக்குது அப்படின்னா, நான் பைக் சரி செய்து கொண்டிருந்தேன். ஐ ஹேவ் பின் ரிப்பேரிங் த பைக். நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிருந்தேன்னா பைக்கை ரிப்பேர் பண்ணி கொண்டு இருந்தேன். அதனால் இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா கை வந்து டர்ட்டியாக இருக்குது. ஷீ லுக்ஸ் டயர்ட் பிகாஸ் இப்போது டயர்டாக வந்து டயர்டாக இருக்காங்க தெரியுது. நம்ம பார்க்கும்போது டயர்டாக இருக்காங்கன்னு தெரியுது. ஸோ எதனால் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நைட்டு ஃபுல்லாக படிச்சுட்டே இருந்திருக்காங்க. ஸோ ஷீ ஹேஸ் பீன் ஸ்டடிங் ஆல் நைட். சரிங்களா, நைட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஒரு டியூரேஷனுக்கு படிச்சுட்டே இருந்திருக்காங்க. இப்போ அதனுடைய எஃபெக்ட் வந்துட்டு தான் இப்போ அவங்க டயர்டாக இருக்காங்க. சரி, ஸோ இதில் ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஹேஸ் பீன், ஹேவ் பீன் இதெல்லாம் வந்துட்டு எங்கெங்கே மாறி வரும் அப்படின்ட்டு வந்து பார்க்கலாம். ஹீ ஆர் ஷீ ஆர் ஹிட் இது முன்னாடி நமக்கு தெரிஞ்சது தான். இந்த மாதிரி சிங்குலர் நவுன்ஸ் ஹீ ஷீ ஹிட் இந்த மாதிரியான சிங்குலர் நவுன்ஸ் வந்துட்டு வரும்போது என்ன வரும், ஹேஸ் பீன் வந்து வரும். ஷீ ஹேஸ் பீன், த பாய் ஹேஸ் பீன், ஹீ ஹேஸ் பீன், இட் ஹேஸ் பீன் அப்படின்னு வந்து வரும். அதே வந்து ப்ளூரல் நவுன்ஸ் ஐ, வி, யூ, தே இந்த மாதிரியான ப்ளூரல் நவுன்ஸ்லாம் வந்து வரும்போது ஐ ஹாவ் பீன் லேர்னிங், தே ஹாவ் பீன். ஸோ இந்த மாதிரியான இடங்களில் ஹாவ் பீன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார். ஸோ ஃபாருங்கிறது ஒரு டியூரேஷனை வந்து குறிக்கும். சின்ஸ் அப்படிங்கிறது ஒரு தொடக்க காலத்தை குறிக்கும். சரிங்களா, ஸோ ஃபார் 2 days அப்படின்னா 2 நாட்களாக. ஃபார் 5 hours 5 மணி நேரமாக. சின்ஸ் மார்னிங் அப்படின்னா காலையில் இருந்து. சின்ஸ் 2010 அப்படின்னா 2010 இருந்து. அந்த மாதிரியான மீனிங் வந்து கொடுக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இந்த மாதிரியான இடங்களில் தான் எரர் ஸ்பாட்டிங் வந்து கேட்பாங்க. ஸோ ஃபாருக்கு பதிலாக சின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, சின்ஸ்க்கு பதிலாக ஃபார் யூஸ் பண்ணுவாங்க. அதே போல் வந்துட்டு ஹேஸ்க்கு பதிலாக ஹேவு இந்த மாதிரியான குழப்பங்கள் தான் வந்துட்டு இருக்கும். ஸோ அப்போ இதெல்லாம் தான் எரர் ஸ்பாட்டிங்கில் வந்துட்டு முக்கியமாக நமக்கு தப்பு விடுறது. ஸோ நெக்ஸ்ட் எரர் ஸ்பாட்டிங் கொஷின்ஸ். ஷீ ஹேஸ் பீன் ஒர்க்கிங் ஹியர் சின்ஸ் 2015. இதில் என்ன எரர் இருக்குது? ஸோ ஹேவ், ஏன்னா ஷீங்கிறது ஒரு சிங்குலர் நவுன். ஸோ அந்த இடத்துல என்ன வரக்கூடாது, ஹேவ் வரக்கூடாது. என்ன வரணும்,
ஹேஸ் தான் வந்துட்டு வரணும். ஸோ அடுத்ததாக ஐ ஹேஸ் பீன் வெயிட்டிங் ஃபார் யூ ஃபார் an hour. இதில் என்ன ஹேஸ். ஸோ ஹேஸ் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய தப்பான பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல ஐ ஹேஸ் வரக்கூடாது, ஐ ஹேவ் வந்து வரணும். தே ஹேவ் பீன் பிளேயிங் கிரிக்கெட் சின்ஸ் மார்னிங். ஸோ இதில் என்ன எரர் இருக்குது? ஸோ இதில் வந்துட்டு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. தே ஹேவ் பீன் அப்படிங்கிறது வந்துட்டு கரெக்டு தான். ஹீ ஹேஸ் பீன் லேர்ன் இங்கிலீஷ் ஃபார் 2 years. ஸோ 2 வருஷமாக வந்துட்டு இங்கிலீஷ் வந்து கற்றுட்ருக்காங்க அப்படிங்கிறது கரெக்டாக அப்படின்னா ஹீ ஹேஸ் பீன் லேர்ன்னு கொடுத்துருக்காங்க. லேர்ன் வரணுமா? இந்த டென்சஸ் வந்துட்டு என்ன 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 மாதிரியான வேர்ப் வந்து வரணும்? ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான் வந்து வரணும். ஸோ அப்போ இந்த இடத்துல லேர்ன் வரக்கூடாது, லேர்னிங். We have been watching that movie yesterday. We have been watching that movie yesterday அப்படிங்கிறது கரெக்டாக அப்படின்னா நீங்கள் பார்த்தேன். ஸோ இந்த இடத்துல சின்ஸ் எஸ்டர்டே வந்து வரணும். என்ன பண்ணுங்க? எஸ்டர்டே நான் நேற்று பார்த்தேன் அப்படிங்கிறது வந்து என்ன டென்ஸில் வந்துடும்னா பாஸ்ட் டென்ஸில் வந்துடும். நான் நேற்றுல இருந்து, சின்ஸ் எஸ்டர்டேனா நேற்றுலேருந்து இந்த மூவியை நான் வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னா தான் கரெக்டு. இது பாஸ்ட் டென்ஸ். வி ஹேவ் பீன் வாட்சிங் தட் மூவி எஸ்டர்டேன்னு சொன்னோன்னா அது தப்பு. ஸோ நேற்றுல இருந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா வந்துட்டு அதுதான் கரெக்டு. சரியா?